ரொம்ப காலமாக முதுகு வலினாலோ கழுத்து வலினாலோ அல்லது அப்புறம் நடுமுதுகு வலினாலோ ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டிய ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் இது. இது சின்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனில் நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் இருந்தாச்சுனாலே ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும். அது என்ன பொசிஷன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் அதனால என்னென்ன யூஸுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பொசிஷனில் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நிற்கிறதுனாலேயே ஒரு நம்ம வந்து ஸ்பைன் சொல்லுவாங்க, நம்ம தண்டோடத்தோட ஸ்ட்ரக்சரை வந்து டீவியேட் ஆகிருந்துச்சுனால அதனால் வரக்கூடிய அது முதுவலியாக இருந்தால் அதனால் அது ரெடி ஆகிறது கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த பயிற்சியை வந்து பண்ணும்போது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு கழுத்து தலை இந்த உரைக்கலைன்னு சொல்லுவாங்க, அதனால் தலை வந்து தொங்க அப்படி விழுந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நல்ல சூட்டபுளாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த நடுமுதுவலின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இந்த பொசிஷனால் நிறைய யூஸ் இருக்குது. அதனால் வந்து அந்த ஸ்பைன் கரெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையோட இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷோல்டரை ஊனி அதில் நிற்கிறதுனால ஷோல்டரோட ஸ்டெபிளைசிங் மசில் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முதுகுவலிக்கு இது இந்த முதுகுவலி மட்டும் இல்லை, முதுகுவலினால் வந்து காலில் பின்னாடி வலி இருக்கும். அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இதனால் நாளடைவில் தீர்வு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலவங்களுக்கு வந்து நடக்கும்போது கால் பின்னாடி வர கஷ்டப்படும். அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது நிறைய நாள் பண்ணும்போது தீர்வாக அமைய வாய்ப்பு இருக்குது.